ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜேகேவோட என்லெஸ் லவ் பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டாங்க. தென் இந்த எஃப்எஃப்க்கு நான் வந்து ரொம்ப லேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் கரெக்டாக போட்டு ட்ரை பண்ணுறேன்டா. சரி, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜேகே உங்களை ஸ்டுடியோ கூப்பிட்டு போய் சாங் ரெக்கார்ட் பண்ணி பிக் ஹிட்க்கு அனுப்ப சொல்லியிருப்பார். பிகாஸ் அவரும் நீங்களும் வந்து பிக் ஹிட்டில் போயிட்டு ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் அப்படி பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே வெளியில் வந்துட்டு ஜேகேக்கு மாஸ்க்கும் கேப்பும் நீங்கள் அப்படியே போட்டுட்ருப்பீங்க. இதோடு நான் முடிச்சிருப்பேன். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது நீங்கள் 2 பேரும் அப்படியே ஹேண்டை ஹோல்ட் பண்ணி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜேகே, என்னடா எனக்கும் கேப் வாங்கி தர மாட்டியா? ஏய், ஏன்டி இப்படி சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுற? சகிக்கலடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கெட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கேப் வாங்கி வச்சுருப்பான். அதை எடுத்து க்யூட்டாக உங்கள் தலையில் போட்டு விடுறான். சீப்ப ஜங்குக் ஜங்குக் அங்கே பாரு ட்ராப் பண்ணிட்டுருக்காங்க, வா வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை இழுத்துட்டு ஓடி போகிறீங்க. ஏய் கார் வருதுடி, நிறுத்துடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அப்போ நீங்கள் ஆமாம் ஆமாம் ஜங்குக் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, ஜேகே என்னடா நம்ம லவ் பண்ணி கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே நம்ம செத்து போகிறோமா? ஐயோ காட் எங்களுக்கு காப்பாற்று, சேவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கும்போது, ஏய் வாயை கழுவடி அப்படின்னு டைட்டாக உங்களை ஹக் பண்ணுறான். ஜேகே என்ன வலிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை திறக்கிறீங்க. பார்த்தா கார் உங்கள் 2 பேர் பக்கத்துலேயும் இருக்குது. ஸோ நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு உங்கள் நோஸை ரப் பண்ணிட்டு, ஏய் உயிரோட தாண்டி இருக்கான், வா அவன் ஏதோ சொல்கிறக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு அவங்க ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறான். அப்போ அந்த காரில் உள்ளவங்க வந்துட்டு, அறிவில்லாத கப்புள்களா, இங்கே வந்து தான் உங்களுக்கு கிஸ்ஸு கேட்குதா, அறிவில்லையா அப்படின்னு திட்டுறாங்க. அப்போ ஜேகேக்கு செம்மையாக கடுப்பாயிட்டு, இல்லைடா சொட்டத்தலையா, என்ன வந்தான்னு வச்சுக்கோ வாய் உடச்சி கையில் கொடுத்துருவேன், ஆளு மண்டையும் பாரு, சீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். நீங்கள் சரி வா 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 சண்டை போடாது அப்படின்னு ஒரு ஓரமாக கூப்பிட்டு போய் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க ஜங்குக்குன்னு. அவனுக்கும் ஹார்ட் பீட் எல்லாம் ஃபாஸ்ட்டாக துடிக்குது, உங்களுக்கும் துடிக்குது, அவனால் ஃபீல் பண்ண முடியுது. ஒன்றும் இல்லைடாமா நான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவன் ட்ராயிங் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஜெகே நான் தான் சொல்வேன், நான் உன் ஹார்ட் கிட்டே சாஞ்சிருக்க மாதிரி ப்ளீஸ். அப்போ ஜேகே அவன் பேக் ஹேரை அப்படியே ரப் பண்ணிட்டு, சரி வா வந்து தொலையும் அப்படின்னு சொல்லிட்டு சேரில் உட்காடுறான். ஸோ நீங்களும் இன்னொரு சேரில் உட்காந்துட்டு அவன் மேலே சாயிறீங்க, பேக் போஸ்டில் சாய்வாங்கள்ல அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அவன் செஸ்ஸில் சாஞ்சிட்டு ஒரு ஹெவன் ஃபீல் பண்ணிருக்கீங்க. அப்போ ஜேகே அடிக்கடி குனிஞ்சு உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு, ஜேகே நீ குனிஞ்சு என்ன பார்த்துட்டு இருக்க? என்னை அப்புறம் சைட் அடிச்சுக்கோ, அதில் அப்படி வந்துட போகுதுடா பைத்தியம், மேலே பாரு அப்படின்னு சொன்னதுமே ஜேகே இருந்துட்டு, ஆனால் நான் கேப்பு மாஸ்க்கு போட்டிருக்கேனேடி, ஐயோ அதெல்லாம் கழட்டிடாத சரியா, நமக்கு மேரேஜ் ஆகிட்டு உன் ஃபேஸ் ரிவீல் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே அவனும் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு உங்கள் ஹிப்பை வந்து டைட்டாக க்ரிப் பண்ணிவிட்டு அப்படியே அவனும் அப்படியே ஹெவனுக்குள்ளே போகிறான். ஸோ ஒரு 45 மினிட்ஸ் வந்து லைட்டாக நீங்கள் அப்படியே இருக்கீங்க. அப்போ டக்குன்னு அந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு முடிஞ்சு அப்படின்னு சொன்னதுமே, என்னது அதுக்குள்ளே எப்படி முடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டதுமே ஜேகேன்ட்டு, டைம் போனதே தெரியலல்ல அப்படின்னு அதை வாங்கி பார்த்துட்டு, ஓகே தானே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறான். ஜேகே க்யூட் இல்லை, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு நீங்கள் ஜம்ப் பண்ணுறீங்க. அப்போ அவங்க க்யூட்னஸை ரெசிஸ்ட் பண்ணிக்க முடியாமல் அவங்க சீக்ஸ் அப்படியே பிஞ்ச் பண்ணிட்டு ஹக் பண்ணி ஸ்மைல் பண்ணுறான். உங்களுக்கு லைட்டாக ரெட் ஆகி, ஓகே ஜேகே இதை நான் என் பேக்குள்ளே வச்சுக்கிறேன், வா இப்போ நம்ம சுற்றலாம் அப்படின்னு அவன் ஒரு பப்ளிக் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. ஒயன் டயாங் கால் பண்ணுறான், 1 செகண்ட். நானும் பேசணும். சரி இந்தா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள், ஹலோ டாயோப்பா ஹவ் ஆர் யூ? ஹலோ யாருமா நீ? நான் ஒயன் பேசுகிறேன். ஓ நீயா அது? மினியான் எப்படிம்மா என் ஃப்ரெண்டை உனக்கு ஏமாத்த தோணுச்சு, அவன் ஃபீல் பண்ணாத நாளையில் தெரியுமா அப்படின்னு சொன்னதுமே உங்கள் ஃபேஸ் அப்படியே மாறிட்டு டிஎஸோடு நிற்கிறீங்க. ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு, என்னடி ஆச்சு, நல்லா தானே இருந்த? இருந்தேன், இப்போ இல்லை அப்படின்னு சேரில் போய் உட்காடுறீங்க. மச்சான் என்னடா சொன்ன, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னை அப்படின்னு உங்கள் பக்கத்தில் உங்கள் ஷோல்டர் மேலே கை போட்டு உட்காடுறான். இப்போ என்னாச்சுடி உனக்கு, என்னவா? எல்லாருமே நீ ஃபீல் பண்ண தான் சொல்கிறாங்க, ஆனால் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு நீ கூட கேட்கல ஜேகே. சரி வா கேட்குறேன், நான் பேசாத இந்த 4 மந்த் நீ எப்படி ஃபீல் பண்ண?
என் டேட் என் கூட பேசாமல் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருந்துச்சு ஜேகே. அப்போ ஜேகே 1 மினிட் என்ன சொன்னவன்? இல்லை ஜேகே, உனக்கு தெரியாது. காமனாக டேட் இல்லாதவங்களோட பெயின் எப்படி தெரியுமா? ஒருத்தவங்க நம்மளுக்கு டேட் மாதிரி கேர் பண்ணிக்கிறதுக்கு இல்லையே, அவங்க இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் இருக்கும். அப்படி நான் ஃபீல் பண்ண அப்புறம் தான் நீ என் லைஃப்குள்ளே வந்த. அந்த அந்த கேரிங் பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண. உனக்கு ஒன்று தெரியுமா ஜேகே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து சொல்லுவாங்க, அவங்க அப்பா வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க, ஃப்ரீயாக உட்காந்து பேசினாங்க, பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் வைப் கிடைக்கும். ஆனால் எனக்கு அப்படி கிடச்சதில்ல. நீ வந்ததும் கிடச்சிது. அதே மாதிரி என் லைஃப்பில் இது வரைக்கும் எனக்கு கேரிங்காக யாருமே வீடு வரை ட்ராப் பண்ணதில்லை தெரியுமா, அம்மாவை தவிர. ஆனால் நீ பண்ண ஜேகே, உன்னை லவ் பண்ணுற பையனை நினச்சதை விட அதுக்கும் மேலே நீ ஒரு கேரிங் டேடாக நினச்சேன்டாமா. பொதுவாக அப்பா இல்லாத பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருக்கும், அது அவங்க ஃப்யூச்சர் லவ்வர் ஆர் ஹஸ்பண்ட் அவங்க அப்பா மாதிரி கேர் பண்ணிக்கணும், அவங்க அப்பாவோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும். எனக்கு நீ இருந்த. ஆனால் அன்றைக்கி நீ என்னை தப்பாக நினச்சி விட்டு போனல, பயந்துட்டு தெரியுமா ஜங்குக் அப்படின்னு நீங்கள் செம்மையாக அழுகிறீங்க. ஸோ ஜங்குக் இதெல்லாம் கேட்டு ரொம்ப மெல்ட் ஆகிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஜேகே இவ தான் உனக்கு எல்லாமே, இனிமேல் இவ உனக்காக எல்லாமே செய்கிறாடா, இனி இவளுக்காக மட்டும்தான் நீ வாழணும், இவளை எந்த சுச்சுவேஷன்லேயும் விடக்கூடாது அப்படின்னு உங்கள் டாப் ஆஃப் த ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ அன்னையிலேருந்து எப்போவுமே ஜேகே உங்களை நல்லா கேர் பண்ணிக்கிறான். நீங்கள் அவனை அவ்வளோ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அவ்வளோ ரொம்ப ரொம்ப நிறையா அவனை விட நீங்கள் அவன் மேலே நிறையா நம்பிக்கை வச்சிங்க. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அப்படியே உங்கள் புக்கில் வந்து ஏதோ எழுதிட்டு ஜேகே வைன் சம்திங் ஃபார் எவர் அப்படின்னு நைட் எழுதிட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் விண்டோஸ் கிட்டே இருந்து சவுண்ட் வருது. என்னடா சவுண்ட் இது அப்படின்னு நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பர்பிள் பலூன், அதில் க்யூட்டாக இருக்குது பார்க்குறக்கு. க்யூட், இது எப்படிங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அந்த பலூனில் இப்படியே என்னை ஸ்டார் பண்ணாமல் கொஞ்சம் என் பின்னாடி வாடி அப்படின்னு எழுதியிருக்கு. ஏ பலூனே, உனக்கு திமிரு தானே அப்படின்னு நீங்கள் உங்கள் கோட்டு தென் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு இதோ வர அப்படின்னு இறங்கி அந்த பலூன் பின்னாடியே போகிறீங்க. ஸோ ஃபைனலாக ஒரு பிளேஸ் டெக்கரேட்டட் வித் சீரியல் லைட்ஸ். உங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிளிஸ்டாக இருக்குது. பலூனே, என்னை இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் பேசும்போது ஜேகே உங்களை பேக் பண்ணிட்டு உங்கள் லெஃப்ட் ஃபார் ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, ஹாப்பி பர்த்டே பேபி, ஹாப்பி பர்த்டே மை குயின், என்னோடது மைன் அப்படின்னு உங்கள் காதுகிட்ட வந்து சொல்கிறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. பிகாஸ் இவ்வளோ நாள் உங்கள் மாம் கூட மார்னிங் தான் விஷ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச பையன்கிட்டேருந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கிடச்சிருக்கு. நீங்கள் டிஎஸோட அவன் சேஸில் சாஞ்சுக்கிறீங்க. ஏய் இங்கே பாரு, இது உன் பர்த்டே டி. ஸோ அது ஏன்டி பர்த்டே அப்போ ஆசையாக ஒரு விஷ் பண்ணால் எல்லாரும் அழுதுடுறீங்க லூசு பிள்ளைங்க. ஜோக்குடி நீங்கள்லாம். அப்போ நீங்கள் அவன் ஸ்டொமக்கில் பஞ்ச் பண்ணிட்டு, எத்தனை பேருக்கு சொல்லியிருக்க, என்னமோ வாங்க போங்கன்னு கூப்பிடுற. ஏய் இங்கே பாருடி, கேள்விப்பட்டிருக்கேன், மூவியில் பார்த்துருக்கேன், சரி விடு, என்னை பாரு. ஓய் அழகி, சொல்லு, ஐ லவ் யூ ஃபார் எவர். அப்போ நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு லவ் யூ டு ஜேகே அப்படின்னு சொல்லும் போது ஜேகே உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு அந்த மைல்ட் கிராஸ்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். என்ன ஜேகே பண்ண போகிற? அடி இருடி, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிட்டு, ஓய் என்னால் முடிஞ்சது அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை பாயிண்ட் பண்ணுறான். நீங்கள் உங்கள் கண்ணை கசக்கிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட் டே உங்கள் அம்மா, ஒயன் ஹாப்பி பர்த்டே டிமா. ஜேகே இங்கே எல்லாத்துக்கிட்டேயும் சண்டை போட்டான், அவன் தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும்னு. ஸோ நான் தான் செகண்ட் விஷன்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஃபீல் பண்ணுவல உனக்கானவன் எங்கே இருக்கான்னு. வந்துட்டாண்டிமா, இனி உன் லைஃப் கலர்ஃபுல். இந்த பர்த்டேலேருந்து எப்போவுமே நீ ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க விஷ் பண்ணுறாங்க. நீங்கள் மா அப்படின்னு டியர்ஸோட ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே, ஏய் அது முடிகிற வரை என்னை பார்த்த கண்ணை 2 நோண்டி கையில் கொடுத்துருவேன், அங்கேயே பாருடி அப்படின்னு அதை பாயிண்ட் பண்ணுறான். நீங்கள் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டே பார்க்குறீங்க. பார்த்தா செகண்ட் வந்து ஜேகேயோட அம்மாவும் ஜேகேயோட அப்பாவும், வயன் ஹாப்பி பர்த்டேம்மா, உன்னை மாதிரி ஒரு டாட்டர் இன்லா கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லைடா. ஜேகே அடிக்கடி சொல்லுவான், உன்னை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததில்லைன்னு என்ன சொல்லுவான் அம்மான்னு. ஆனால் இப்போ என்கிட்ட என்ன வந்து சொல்ல தெரியுமா,
அவளை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததில்ல, அவளை மாதிரி அழகு இங்கே யாரும் இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். என்ன பண்ண என் பையனை? அப்போ ஜேகேயோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாரு வயன், நீ ஃபீல் பண்ணியாம்மா ஜேகே கிட்ட? ஜேகே எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீ வா, உனக்கு ஃபீலே இல்லாத மாதிரி அவன் காட்டுவான் ஒரு லைஃப். உனக்காக தான் அவன் வாழ்ந்துட்டுருக்கான். நான் ஜேகேயோட அம்மாக்காக வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் அவன் என்னை விட டபுள் மடங்காக உனக்காக வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு அப்படியே பஸ்ட் ஆகி டியர்ஸ் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் அப்படியே டியர்ஸை வைப் பண்ணிட்டு பார்த்தா டயாங்கோட அப்பாவும். டயாங் வந்துட்டு, வணக்கம் வயனே, பார்க்குறியா? நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் தான் டயாங்கு, ஜேகே சொன்னேன் ஃப்ரெண்டு. நான் தான் உனக்கு ஃப்ரெண்டானேன். என்னை பற்றி நிறையா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ எங்கள் அப்பா கிட்ட ஏதோ பேசணுமாம்மா, பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னதுமே டயாங்கோட அப்பா இருந்துட்டு, ஒயன், உன்னை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லம்மா, ஆனால் ஜங்குக் நிறையா சொல்லியிருக்கான். நீ அவனுக்காக நிறையா பண்ணியிருக்க, அவனுக்காக நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கன்னு இதுலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டம்மா. ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனை இவ்வளோ லவ் பண்ணுறான்னு இப்போ தான் நான் கேள்விப்படுறேம்மா. நீ ரொம்ப பியோர்மா. உன்னோட ஃபோட்டோ கூட நான் பார்த்ததில்ல. ஆனால் ஜேகே உன்னை பற்றி சொல்லும் போது நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்ஸ்ன்னு. நீ ஃபீல் பண்ணாதம்மா. உனக்கு நான் நினச்சேன், நான் தான் உனக்கு டேடாக இருப்பேன், இனிமேல் நீ பண்ணுறதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக உன்னை திருத்துவேன்னு. ஆனால் அவன் சொன்னப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன், ஜேகே எப்போவோ உன்னோட அப்பாவோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டாமா. நல்லா இருங்க 2 பேருமே. ஆனால் ஒன்று, நீ ஏதாவது தப்பு பண்ணன்னு தெரிஞ்சிச்சு, உன் காதை திருகி அப்படியே அடிப்பேன். ஏன்னா நான் உன்னோட அப்பா மாதிரிமா. ஓகே ஓகே அங்கிள் அப்படின்னு நீங்கள் டியர்ஸை வைப் பண்ணிட்டே அப்படியே இருக்கீங்க. அப்போ டயாங் வந்துட்டு, எங்கள் பாரு வாயினே, எனக்கு அப்பா அப்படிலாம் இல்லை, நான் உனக்கு ஒரு நல்ல அண்ணனாக இருப்பேன், ஓகே? ஸோ ஃபீல் பண்ணாத. ஜேகே மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கெல்லாம் நீ எங்கேயோ போயிருக்கணும், அது வேறு விஷயம். ரொம்ப நல்ல பையன்மா, எப்போவுமே ஒயன் 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 ஒயன். கேட்டு கேட்டு சலித்து விட்டது, கொஞ்சக்காத அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் நிறையா மெம்பர்ஸ் வராங்க. ஜிம்மின், நம்ஜுன்ஜின், ஜேஹோப், சுகா, அவங்க எல்லாரோட பேரண்ட்ஸ் பேசுகிறாங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ லாஸ்ட்டாக ஜங்குக் வந்துட்டு, ஒயன் அப்படின்னு இந்த ஸ்க்ரீனில் கூப்பிட்டதுமே நீங்கள் டிஎஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கையும் அவனையும் பார்க்குறீங்க. நான் தாண்டி அங்கே தெரியுறேன், ஸோ நீ என்னை அங்கேயே பாரு அப்படின்னு நீங்கள் அதில் பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக் வந்துட்டு, இங்கே பாரு வயன், இவ்வளோ நாள் நீ எப்படி இருந்தியோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி, ஆனால் இனி நல்லா இருப்போண்டி. நீயும் சரி நானும் சரி, என்னோடய பேக் போனே நீ தாண்டி. நீ மட்டும்தான் என்னை இவ்வளோ தூரத்துக்கு கூப்பிட்டு போயிருக்க. இதுக்கப்புறமும் நான் ஒரு பெரிய லெவலுக்கு போனேன்னா அதுக்கான ரீசன் நீயா மட்டும் தாண்டி இருக்க முடியும். ஐ லவ் யூ டி வயன். இது வரைக்கும் நீ தனியாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்போதிலிருந்து ஒவ்வொரு இயர் 100 இயர்ஸ் அப்போ கூட நீயும் நானும் தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம், ஓகே? அப்படின்னு அவன் சொன்னதுமே உங்களுக்கு டியர்ஸ் அப்படியே ஃப்ளோ ஆகுது. பிகாஸ் இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் இப்படி உங்களுக்காக ஒருத்தவங்க இப்படிலாம் பண்ணது இல்லை யாருமே. ஜேகே இப்படி வந்து பண்ணதுமே உங்களுக்கு ரொம்ப டியர்ஸ் எல்லாம் ஃப்ளோ ஆகி நீங்கள் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. ஜேகேவை ஹக் பண்ணிட்டு, ஜேகே தேங்க்யூலாம் நான் சொல்ல மாட்டேன் சரியா? ஐ லவ் யூ ஜேகே, யூ ஆர் மை இன்ஃபினிட்டி. நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜேகே. நான் ரொம்ப அழுவேன், பொறுத்துக்கோ. இந்த மாதிரியெல்லாம் யாருமே எனக்கு விஷ் பண்ணதில்லை தெரியுமா? எனக்காக இவ்வளோ பண்ணுறியா ஜேகே? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஜேகே. ஏய் எங்கள் பாருடி, அழுதுகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, செம்மையாக காண்டா எஞ்சி போயிடுவேன். சரி நான் அழுகலை, பட் ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ. என்னை விட்டு போயிடாத என்ன? இப்படியே இரு, கடைசி வரையும் இப்படியே இருக்கணும். அப்போ ஜேகே உங்களை அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிட்டு, ஒயன் இன்னைக்கு இங்கே 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தூங்கலாமாடி? ஓகே ஜேகே அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே ஜேகேன்ட்டு, நாளைக்கு ஈவினிங் எனக்கு ஃப்ளைட் ரீ, நாளையிலேருந்து நான் பிகிட்டில் தான் இருப்பேன், ஓகேவா? ஓகே. லைஃப்பில் ஒரு நல்ல இடத்துக்குள்ள இருக்கணும்னா யாரையாச்சும் ஒருத்தவங்கள மிஸ் பண்ணி தானே ஆகணும் ஜேகே.
நான் வந்துடுவேன் சீக்கிரம். நீ நேற்று எனக்கு ரெக்கார்டெல்லாம் பண்ணலை, நான் சீக்கிரம் வந்துடுவேன், நீ என்னை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஜேகே இருந்துட்டு, கொஞ்சம் உன் காதலா என் இதயத்தை நீ துடிக்கவை, கொஞ்சம் உன் வார்த்தையா என் காதலை நீ மிதக்கச்சை, என்னோடு நின்று கொள்ளடி, விலகி செல்ல வேண்டுமோ, என்னோடு சேர்ந்து செல்லடி, பிரிந்து போகவே. ஸோ இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது இந்த மூமெண்ட், ரொம்ப எமோஷ்னல் ப்ளஸ் ஹாப்பினஸ். இது உங்களால் வந்து டிஸ்கிரைப் பண்ணவே முடியல. ரெண்டு பேர்த்துக்கிட்டே இருக்கிறதும் லவ் 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 மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் டே உங்கள் பர்த்டே இல்லையா? ஸோ ஜேகேவும் நீங்களும் சர்ச்சுக்கு கிளம்பி போகிறீங்க. உங்களுக்குள்ளே போனதுமே, ஜேகே ஒரு நாள் நீயும் நானும் இங்கே வருவோம்ல, மேரேஜ் பண்ணிக்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில ஜேகே, நான் ரொம்ப வலிகிற மாதிரி இருக்கு உங்ககிட்ட. ஆனால் லவர்ஸ் எல்லாம் இப்படி தானே பேசிப்பாங்க. ஏ பைத்தியம் மூட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்ச்சுக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஸ்லிப்பர்ஸை வந்து அப்படியே கழட்டி விட்டுட்டு உள்ளே போகிறீங்க. ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறீங்க. ஸோ உள்ளே போனதுமே அந்த சைடு ஸ்கார்ஃப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா தலைக்கு போடுறதுக்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து உங்களுக்குள்ளே போடுறீங்க. ஸோ ஜேகே என்ன பண்ணுறான்னா உங்களுக்கு கிட்டக்கு இழுத்து, அது அப்படி போடக்கூடாது அப்படின்னு அந்த ஸ்கார்ஃப் எடுத்து உங்களுக்கு போட்டு விடுறான். அந்த மூமெண்ட் வந்து எல்லாருமே உங்களை பார்த்து என்ன கப்புள்றா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டு, ஓகே ஜேகே ப்ரே நான் போய் ப்ரே பண்ணிட்டு வரேன், நீ இங்கேயே சமத்தா உட்காரணும், நீயும் வாயேன். நானா வரலடி, நான் இங்கேருந்து ப்ரே பண்ணுறேன், நீ போ. இப்போ நீங்கள் முன்னாடி 2 ஸ்டெப் போயிட்டு, வரல நீ போ, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஷால் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கேண்டில்ஸ் எல்லாம் அப்படியே ப்ளோ பண்ணி விட்டுட்ருக்கீங்க. அப்போது ஜேகே பக்கத்தில் வந்து ஒரு கிராண்ட்மா உட்காந்துருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த இந்த பொண்ணோட லவர் தானேப்பா நீ? ஆமாம் கிராண்ட்மா. ஏன்? இல்லைடா, டெய்லியும் அவன் இதே டைமுக்கு வந்து இங்கே ப்ரே பண்ணிக்குவா, எங்களையும் ப்ரே பண்ண சொல்வா. என்னன்னு கேள. என்னது? அவன் பாய் ஃப்ரெண்ட் நீ தானே, ஜங்குக்? ஆமாம், ஜங்குக்கு ஒரு பெரிய ஐடலாக வரணும், அவன் நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னு எங்களையும் ப்ரே பண்ண சொல்லி டெய்லியுமே கேண்டில் ப்ளோ பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கே போவான். அப்போது அவ்வளோதான் ஜேகேக்கு அப்படியே அவங்களை திரும்பி பார்க்குறான் டியர்ஸோட. நீங்கள் அப்படியே க்யூட்டாக ஒன்றுனா ப்ளோ பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அவங்க அந்த பாட்டி இருந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜங்குக், நீ எப்படின்னு அவன் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, லைஃப்பில் எந்த இடத்துலையும் இந்த பொண்ணை மிஸ் பண்ணிடாத, அவளை ஒரு நிமிஷத்தில் கூட கஷ்டப்படுத்திடாத, புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சுது, அவ என்னோடது. ஸோ நீங்கள் அப்படியே ப்ரே பண்ணிட்டு வந்து எகெயின் ஜேகே பக்கத்தில் உட்காடுறீங்க. அந்த கிராண்ட்மாவும் உங்ககிட்ட பேசிட்டு அப்படி கிளம்பி போயிடுறாங்க. ஸோ நீங்கள் ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு, ஜேகே என்ன ப்ரே பண்ண? நீ ஏன் ரெடி பண்ண? நானா ஆஸ் யூஷுவல் சொல்ல மாட்டேன். நான் சொல்லிட்டா, இன்னைக்கு உன் பர்த்டே, பட் உனக்கு நீ ப்ரே பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு தானே ப்ரே பண்ணியிருப்ப. இல்லையே, நான் உனக்கெலாம் ப்ரே பண்ண மாட்டேனே. உனக்கு இல்லை ஜேகே அப்படின்னு சொல்லும் போது ஜேகே உங்கள் ஃபேஸை பிடிச்சி ஹோல்ட் பண்ணி, என்னை பாரு, என்னை பார்த்து சொல்லு, யாருடி நீ? எதுக்குடி என் மேலே இவ்வளோ பைத்தியமாக இருக்கா? எதுக்குடா நீ இப்படி திட்டுற? இது சர்ச். சரி சாரி. எதுக்குடி இவ்வளோ பண்ணுற? இங்கே பாரு ஜேகே, அதெல்லாம் என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. நீ அமைதியாரு, வா இந்த மூமெண்ட்டை நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சர்ச்சில் அன்றைக்கி ஏதோ மேரேஜ் நடக்க போகுது போல். ஸோ அங்கே மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க பின்ன அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. நீங்கள் உடனே ஜேகேயோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு, ஜேகே எங்கள் மேரேஜ் நடக்க போகுது ஜேகே பார்த்துட்டு போகலாம் ப்ளீஸ், எப்படின்னு பார்த்தா தானே நானும் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். சரிங்க மேடம்
அப்போ நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்கும்போது அந்த ப்ரைடை வந்து அவங்க அப்பா தானே பிடிச்சி கூப்பிட்டு வருவாங்க கை பிடிச்சி. ஸோ அதை பார்க்கும்போது நீங்கள் லைட்டாக அப்படியே அதவே அப்படியே ஸ்டேர் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது ஜேகே உங்கள் காதுகிட்ட வந்துட்டு, ஏய் என்னடி பார்க்குற, நான் தான் உன்னை கூப்பிட்டு வருவேன் ஸ்ட்ரைட்டாக. ஏன்? நான் தான் உன்னோட டேடாச்சே. அப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே திரும்பி உட்காந்துட்டு, சரி வா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ப்ரைடும் ப்ரூமும் போய் ப்ரெஸ்ட் முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஸோ கரெக்டாக அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி கடைசி வரையும் நீ அந்த பொண்ணு கூட இருப்பல்லப்பா, அவளோட கஷ்டத்துலேயும் அவளோட நஷ்டத்துலேயும் எல்லாத்துலேயும் நீ அவள் கூட ஆறுதலாக இருப்பல்ல, அவள் சோகமாக இருக்கும்போது அவளுக்கு ஒரு மெடிசனாக இருப்பல்ல, அவள் சிரிக்கும் போது அவளுக்கு ஒரு பூஸ்டராக இருப்பல்ல. அப்போ கரெக்டாக ஜேகே வந்துட்டு, ஏய் என்னை பாரு. இரு ஜேகே, மேரேஜ் போயிட்டுருக்கு, என்னை பாரு. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது அவன் கையில் ஒரு ரிங். ஜேகே என்ன இது? இங்கே பாரு வயன், உன் கஷ்டத்துலேயும் உன் நஷ்டத்துலேயும் உன்னோட சிரிப்பு உன்னோட அழுகை எல்லாத்துலேயுமே நான் உன் கூட இருப்பேன். நீ சிரிச்சா உன்னை இன்னும் சிரிக்க வைப்பேன், நீ அழுதா உனக்கு ஒரு மெடிசனாக இருப்பேன், நீ சோர்ந்து போகிற டைமெல்லாம் உனக்கு ஒரு நல்ல ஆறுதலாக இருப்பேன்டி. ஆமன், உனக்காக மட்டும்தான் இருப்பேன். எப்போ நீ என்ன அப்பான்னு சொன்னியோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என் பொண்டாட்டின்னு. எனக்கு இப்படி இருக்க பொண்ணு தான் பொண்டாட்டியாக வரணும். உன்னை மாதிரி யாருமே இல்லடி, நீ மட்டும் போதும். ஐ லவ் யூ அப்படின்னு அங்கே கரெக்டாக சர்ச்சில் அந்த க்ரூம் வந்து அந்த ப்ரைடுக்கு ரிங்கு போட்டு விடுறாங்க. கரெக்டாக ஜேகேவும் உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி ரிங்கு போட்டு விடுறான். அந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ளிஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் டியர்ஸோடு ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே இன்னொரு ரிங் உங்ககிட்ட கொடுத்துட்டு, நான் எப்போ உன்னை பொண்டாட்டின்னு நினச்சினோ அப்போவே ரிங்கு வாங்கி வச்சுட்டேன்டி. இந்த மூமெண்ட் இதில் தான் நம்மளுக்கு மேரேஜ் நடக்கணும் அப்படி சொல்லும்போது கரெக்டாக அங்கே ப்ரேஸ்ட் வந்து பொண்ணுக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஜேகே உனக்கு ஒரு பேக் போனால் நான் எப்போவுமே இருப்பேன், உனக்கு மட்டும் இருப்பேன், உனக்காக மட்டும் வாழ்வேன், உன்னை நினச்சிட்டு மட்டும் சாவேன். ஐ லவ் யூ ஜேகே. நீ சோர்ந்து போகிற நேரத்துலலாம் உனக்கு ஒரு மெடிசனாக இருப்பேன். ஆமன். கரெக்டாக அந்த பிரைட் க்ரூம்க்கு ரிங் போடும்போது நீங்கள் கரெக்டாக போடுறீங்க. அந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னா ஸ்பீச்லெஸ். ஸோ 2 பேருக்கும் உங்களுக்குள்ளே மேரேஜ் நடந்துருச்சு. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு, ஐ லவ் யூ ஃபார் எவர் ட்ரீ. இந்த ரிங்கை எப்போவுமே கழட்ட மாட்டேன்ல, குளிக்கும் போது கூட நான் கழட்ட மாட்டேன். என் ஜேகே போட்டது, என் ஒயன் போட்டது, நானும் கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடா, இந்த பார்ட் நான் இதோடு முடிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் போடுறேன், இனிமேட்டு போடுறேன். ஓகே, பாய்.